தாவேக்கா தமிழகத்தின் மாற்று சக்தியாக வரும் நம்புறோமோ அதே மாதிரி தாவேக்காக்குள்ளேயும் மாற்றமா அது வரலாம். இல்லை நீங்கள் மாற்று சக்தின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஜனநாயகத்தன்மை இல்லைன்றாங்களே. இல்லை ஜனநாயகத்தன்மை இல்லைன்றதெல்லாம் அந்த வாதத்துக்கு நான் வரல. அது நீங்கள் வந்து ஏதோ போகிற போக்கில் அதுக்குள்ளே தலையை விட்டுறாதீங்க. ஜனநாயகம்னா என்னன்னா ஜனநாயகம் இல்லைன்றது இரண்டாம் கட்ட தலைவர் விஜய் சந்திக்கவே முடிய மாட்டேங்குது, பேச முடிய மாட்டேங்குதுன்ற அளவுக்கு ஜனநாயகம் இல்லைன்றதுக்கு நான் பதில் என்னன்னு சொல்கிறேன். ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது இன்னொருத்தர் அந்த கட்சியோட முதல்வர் வேட்பாளராக மாறி அவர் பையன் ஃபியூச்சரில் செயல் தலைவராக மாறி முதல்வர் வேட்பாளராக மாறி முதல்வராகி அவரோட பையன் வந்து 3 வருஷத்தில் துணை முதல்வராகி வருங்காலத்து பட்டத்தில் ஒருத்தராக இருக்கிறது தான் ஜனநாயக தன்மை. இந்த இடத்துல நீங்கள் அந்த ஜனநாயகத்தை கேள்விக்கே வராதிங்க. கட்சியோட கட்டமைப்பில் ஒரு பலவீனம் இருக்குன்னு சொன்னீங்களா, எஸ் அஃப்கோர்ஸ் அதை அந்த கட்சி பார்க்கும், அந்த கட்சி வளரும். அப்படி தான் நம்ம வந்து எல்லா கட்சியும் கேட்கணும்னா இன்னைக்கு எந்த கட்சியில் கட்டமைப்பில் பலவீனம் இல்லை? அஇஅதிமுக எத்தனை அணியாக இருக்குது? பாஜக இவ்வளவு நாள் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு தலைமையை அப்படி இருந்தாலும் பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்கங்க இருக்கிற இந்த மாவட்ட செயலாளர் இவங்க இருப்பாங்க, இந்த மாவட்ட செயலர் சிக்கல்லாம் இருக்காது. சீமான் கட்சியில் கூட அப்படி ஒரு சிக்கல் இருந்தாலும் இப்படி ஒரு சிக்கல் இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திமுகவிலேயும் வந்து பல அணிகள் உண்டு. அதை வந்து சில பேர் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக நான் படித்த ஒரு ஜோக் சொன்னால் உங்களுக்கு புரியும். ராஜராஜ சோழனுக்கு அடுத்தது வந்து குந்தவை நாச்சியார் அணி, இளைய பிராட்டியார் அணி, வந்தியத்தேவன் அணி, ராஜேந்திர சோழன் அணிலாம் இருக்கிற ஒரு அமைப்பு வந்து தமிழகத்தில் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பொலிட்டிக்கலி புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்க வந்து புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க.